நல்லா பார்க்க அழகா இருக்கு இந்த பொண்ணு. 78 வயசு டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்கிற ஒரு தாத்தாவை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வீட்டுக்கு வர பசங்க எல்லாத்தையும் மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி குட்டி குட்டி பொம்மையா மாத்தி அப்படி காணாம போன ஒரு பையனை தேடி ஒரு ஆபீஸ் வந்தவரும் இந்த பொண்ணோட அளவுல மயங்கிடுறாரு. அப்போ அந்த வீட்டு டேபிள் மேல இருக்கிற ஒரு பொம்மை அவர் தேடி வந்த பையன் மாதிரி இருக்கிறத பார்த்து சந்தேகப்படுறாரு. அதனால டிராயிங் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த பையனை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு அவர் அந்த கல்லை எடுத்து காமிச்சு இதுக்கு மேஜிக் பவர் இருக்கு, நீங்க யார் மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு தெரியணும்னு நினைச்சிட்டு இந்த கல்லை தொட்டா போதும், அடுத்த செகண்டே அவங்கள மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் சில பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு எனக்கு இந்த கல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். ஆனா அவன்கிட்ட வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு வந்து பார்த்தேன். ஆனா அவனை ஆளை காணோம். இந்த கல் மட்டும்தான் கீழே கிடந்துச்சுன்னு சொல்றாரு. கேட்ட ஆபீசர் நீங்க அர்ஜுனை கொண்டுட்டு கதை விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்ண போறாரு. அப்ப அந்த பொண்ணு தாத்தா கிட்ட என்னோட மொபைலை எடுத்துட்டு மேல வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதனால தாத்தா ஆபீசர் கிட்ட கல்லை கொடுத்து நீ என்ன மாதிரி இருக்கணும்னு நினைச்சிட்டு அவகிட்ட போய் இந்த மொபைலை கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவர் அந்த பொண்ணை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல கையில மொபைலை எடுத்துட்டு அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று அந்த கண்ணாடியை பார்த்தா தாத்தா மாதிரியே இருக்கு. இதனால அந்த ஆபீசருக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அந்த ஆபீசரை சீக்கிரம் அனுப்பிட்டு ரூமுக்கு வாங்கன்னு சொல்றா. இதனால அவன் மேல இருக்கிற ஆசையில அவர் வெளியே போகாம திரும்ப அவர் ரூமுக்கே வந்து கட்டி பிடிச்சி மயங்கிடுறான். கண் முழிச்சு பார்த்தா அவரும் ஒரு குட்டி சைஸ் பொம்மையா மாறி